சரியா? நம்ம முடிக்க கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்திருக்கேன். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நேமிங் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஹாஃப்மேன் புரோமைட், கேப்ரியல் தாலமைட், கார்பலமின், அமோனோலைசிஸ், டைஅசடைசேஷன், சாண்ட்மேயர், கேட்டர்மேன் கப்ளிங், அசைலேஷன். இவ்வளவுதான் நம்ம பேச போறோம். சரியா? அண்ட் அதுல வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். சரியா? இது ஃபுல்லா தான் நம்ம பேச போறோம். First one, Hoffman bromide reaction. It is the most important reactions that you will see in amines. So என்ன அப்படின்னு கேட்டா whenever you have CONH2 group, உனக்கு எப்போ CONH2 group இருந்தாலும் சரி உனக்கு என்னவா மாறும் அப்படின்னா இந்த C double bond O குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நீ எழுதுனா அதுதான் ப்ராடக்ட் ஃபார் ஹாஃப்மேன் bromamide. சரி, ஹாஃப்மேன் bromide ரியாக்ஷன் தான் வருதுன்றது எப்படி நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா இந்த CONH2 பேருக்கு வந்து அமைடு. சரியா? இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேரு அமைடு. நெக்ஸ்ட் புரோம் அமைடு, அதாவது புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் NaOH. அப்போ புரோமினும் அமைடும் வந்தா இது ஹாஃப்மேன் புரோமைடு தான். அப்போ क्वेश्चनல என்ன பண்ணணும்? CO மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு RNH போட்டுரு. இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா உனக்கு வந்து 3 கார்பன்ல क्वेश्चन கேட்டு 2 கார்பன்ல ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப கண்டிப்பா இது என்ன ரியாக்ஷன் நான் போயிருக்கணும்? Hoffman bromide, because during this reaction one of the carbon is reduced. கரெக்டா? அப்போ Hoffman bromide reactionல ஒரு கார்பன் கம்மி பண்றனால ஸோ மேக்ஸிமம் கன்வர்ஷன்ஸ் எல்லாத்துலயும் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் குறைஞ்சதுன்னா நீ யாரை சந்தேகப்படலாம்னு கேட்டா Hoffman bromide இருந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படலாம். Now what is the answer for this question? Benzene CONH2 in presence of Br2NaOH. Product நம்ம வரும் aniline sir. So benzeneல C double bond O group மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எழுது and we get the answer which is aniline. இதுதான் உன்னோட Hoffman bromamide reaction. சரியா? நெக்ஸ்ட் ஒன் கேப்ரியல் தாலமைட். நம்ம லாஸ்ட் கிளாஸ் இதை பத்தி படிச்சோம். கரெக்டா? ஸோ கேப்ரியல் தாலமைட் ஃபர்ஸ்ட் வந்து தாலியுமைடு நம்ம வச்சுக்கலாம். பென்சீன்ல C double bond O NH. சரியா? இதுதான் தாலியுமைடு. சரியா? ஸோ இந்த தாலியுமைட்ல திரும்பியும் சொல்றேன் NH என்னவா மாத்தணும்? NKவா மாத்து. நெக்ஸ்ட் NKவா என்னவா மாத்தணும்? NR கன்வெர்ட் பண்ணு. நெக்ஸ்ட் NR எப்படி மாத்துவ? அத R NH2 ஆகும் பிளஸ் பேலன்ஸ் இருக்கிறத COONA மாத்தணும். சரியா? இதை நீ எழுதிட்டு கூட எழுது, தப்பு இல்லை. ஹாஃப்மன் அவனோட கேப்ரியல் தாலிமைடு எழுதும் போது. சரியா? சரி, இந்த NH NKவா மாத்துறதுக்காக நீ என்ன பண்றிருக்க? KOH போட்டிருக்க. அப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா இப்படி இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இதுல கேவை ஆரா மாத்திர. அப்ப என்ன பண்ணிருப்ப? ஒரு CH3X. சரியா? இப்போதைக்கு நான் RX கூட போட்டுக்கிறேன். இல்ல CH3Cl எப்படி வேணா நீ போட்டுக்கோ. சரியா? ஸோ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சீன்ல C double bond O NR அண்ட் ஃபர்தரா இங்க இருந்து நீ என்ன பண்ணிருக்க? இந்த பாண்டை பிரேக் பண்ணிருக்க. யாரை வச்சு பிரேக் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா ஒரு பேஸை வச்சு பிரேக் பண்ணிருக்க. ஸோ NaOH போட்டா இங்க வந்து ONA கிடைக்கும், இங்க H கிடைக்கும், இங்க H கிடைக்கும், இங்க ONA கிடைக்கும். அண்ட் we'll end up with RNH2, benzene with COONA, COONA. இதுதான் அவனோட ஹாஃப்மேன் bromide ரியாக்ஷன். இந்த ஹாஃப்மேன் bromide ரியாக்ஷன் நம்ம நேற்று ரீசனிங் கொஸ்டின் படிக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் படிச்சோம். அதாவது why Hoffman bromides can ப்ரொடியூஸ் பிரைமரி அமின்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமா, ஏன்னா இது வந்து பியூரா கிடைக்கும். சரியா? பியூர் பிரைமரி அமின் மட்டும் தான் கிடைக்கும். இதுல செகண்டரி இல்ல டெர்ஷரி அப்படின்ற ப்ராசஸ்லாம் நடக்கவே நடக்காது. சரியா? தட்ஸ் வை கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் பிரைமரி அமின்ஸ். நெக்ஸ்ட் அண்ட் பிரைமரி அமின் தான் என்னோட பென்சீன் NH2 போட்டாலும் இதுவும் பிரைமரி அமின் தானே. அப்ப இந்த பிரைமரி அமின் உன்னால ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? இட் இஸ் கால்ட் அஸ் அரோமேட்டிக் அமீனை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ என்னோட அரோமேட்டிக் அமீனை உன்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்? என்னோட RXல சரியா இந்த Cl குரூப் ஈஸியா உடைச்சலாம், ஏன்னா சிங்கிள் பாண்ட். ஆனா என்னோட அரோமேட்டிக் அமீன்ல ஏன் உடைக்க முடியாது? பிகாஸ் ஐ மீன்
aromaticல chlorine வச்சுக்கோ. ஏன் அப்படின்னு கேட்டா உன்னோட குளோரினும் இந்த பென்சீனும் இட் ஹாஸ் ரெசனன்ஸ். அப்போ ரெசனன்ஸ்னால உனக்கு என்ன ஆச்சு? பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஆயிடுச்சு. அப்போ we can say that aromatic aminல நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்க வாய்ப்பில்லை. சரியா? ரீசன் என்ன? பிகாஸ் the chlorine and benzene ring undergoes resonance. அப்போ இதெல்லாம் தான் நம்மளோட ரீசனிங்ல நம்ம படிச்ச क्वेश्चंस. Why Gabriel Thallium synthesis cannot be used to prepare aromatic amines? Because aromatic amines prepare பண்ணனும் அப்படினா aromatic halide எடுக்க வேண்டியது இருக்கும். That does not undergo nucleophilic substitution reaction. சரியா? நெக்ஸ்ட் கார்பைல். சோ ரீமர் டீமன் படிச்சிருக்கோம். சோ நம்மளோட ரீமர் டீமன்ல என்ன பண்ணோம்? நம்மளோட ஃபீனால்ல chloroform in presence of NaOH போட்டோம் 3 times. போட்டா உனக்கு சாலிசைல் ஆல்டிஹைடு கிடைச்சது. ரைட்டா? அதே ரியேஜென்ட்ட இதே நீ ஒரு அனிலினுக்கு போட்டா CHCl3 in presence of NaOH. The product that you will get is benzene NC. So உன்னோட ஐசோசைனேட் கிடைக்கும். சரியா? இது ஆக்சுவலா டிஸ்டிங்விஷ்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன் இதை டிஸ்டிங்விஷ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கிடைக்க போற ஐசோசைனேடோட ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். இட் இஸ் அ ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னுவாங்க. அப்போ இந்த ரியாக்ஷன் நடந்தா வில் கெட் அ ஃபவுல் ஸ்மெல். அதை பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கா இல்லையான்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? சிமிலர்லி இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? கேட்கலாமா? CH3NC. NC. சப்போஸ் இதே இப்போ இந்த क्वेश्चनக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? Any idea? So reaction நடக்காது சார். Exactly. There is no reaction. ஏன் அப்படின்னு கேட்டா this is only preferred for primary amine தான். சரியா? That is the most important. இது primary amine மட்டும் தான் நடக்கும். second aminக்கு நடக்காது. That is the most important point. சரியா? சோ அப்போ எந்த இதெல்லாம் NH2 இருக்கோ அதுதான் NC ஆ மாறும். Primary amine will be converted into NC. சரியா? Next. Ammonolysis. Let's say நான் வந்து CH3Cl அப்படின்ற ஒரு மாலிகுல் வச்சிருக்கேன். இதுல நான் அமோனியாவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பாசிபிலிட்டி நடக்கும்? இது வந்து பேஸ், இது வந்து என்ன பண்ணும்? NH3ல எனக்கு R குரூப் அட்டாச் ஆகும் as a positive. Cl minus போய் அட்டாச் ஆகும். will get an intermediate. இந்த intermediate stable கிடையாது. if I heat it எனக்கு என்ன கிடைக்கும்னா இங்க இருக்க HO Cl HCl வெளில போய்டும். அப்ப I get RNH2 which is primary amine. திரும்ப இந்த ரியாக்ஷன் நான் திரும்ப பண்றேன். அதாவது CH3Cl அங்க R ன்னு போட்டேன்னா சரி, அப்ப RCl குரூப் கூட நான் திரும்ப இந்த ரியாக்ஷன் பண்றேன். அப்ப என்ன நடக்கும்? மறுபடியும் ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதை நான் ஹீட் பண்ணா I'll get R. இங்க இருக்க குளோரின் இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனும் வெளியில போயிடும். அப்ப R2NH கிடைக்கும் which is secondary amine. நெக்ஸ்ட் திரும்ப அதே மாதிரி நான் வந்து RCl போட்டு ஹீட் பண்றேன். மறுபடியும் என்னோட குளோரினும் ஒரு ஹைட்ரஜனும் வெளில போயிடும். I'll get R3N. So that means I get tertiary amine. திரும்ப இன்னொரு நான் ரியாக்ஷன் பண்றேன் which is RCl. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா உன்னோட R4 நைட்ரஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், Cl நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். I got quaternary amine. அப்போ நான் அமோனிலைசிஸ் பண்ணா எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா பிரைமரி அமீன் கிடைக்குது, செகண்டரி அமீன் கிடைக்குது, டெர்ஷியரி அமீன் கிடைக்குது, ஈவன் குவாட்டர்னரி அமீன் கிடைக்குது. Therefore this is not a suitable process to prepare amines. ஏன் நம்ம படிச்சுக்க ஞாபகம் இருக்கா? எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அப்ப அதனால பிரிக்க முடியுது ரொம்ப ரொம்ப கஷ்டம். DNF பிளாக்ல படிச்ச மாதிரி தான். சரியா? அப்போ இது ஒரு சூட்டபிள் மெத்தட் கிடையாது. சரி, அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த ரியாக்ஷன்ல லெட்ஸ் சே CH3Cl ல நான் வந்து எக்ஸஸ் ஆஃப் அமோனியா ஆட் பண்றேன்.
எக்ஸஸ் ஆஃப் அமோனியா ஆட் பண்றேன். அப்போ பாசிபிலிட்டி என்ன, ஒரு குளோரின் ஒரு ஹைட்ரஜன் வெளில போகும், அப்போ CH3NH2 கிடைக்கும். நெக்ஸ்ட் திரும்ப இந்த RCl குரூப் CH3NH2 RCl குரூப் இங்க ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டா நீ தான் எக்ஸஸ் ஆஃப் அமோனியா போட்டிருக்கே, அப்போ பாசிபிலிட்டி இது திரும்ப NH3 கூட ரியாக்ட் ஆயிட்டு மறுபடியும் ஒரு பிரைமரி அமீன் கிடைக்கும். So what we can say is if you are using excess of ammonia, we can expect the major product will be primary amine. சரியா? if you are using excess of ammonia, அப்போ மட்டும் உங்களோட மேஜர் ப்ராடக்ட் என்னவா கிடைக்கும் அப்படின்னா உங்களோட பிரைமரி அமினா கிடைக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ உன்னோட கண்டிஷன் எக்ஸஸ் ஆஃப் அமோனியா நீ போடணும்ன்றதை ஸ்பெசிஃபை பண்றது. சரியா? இதுதான் உன்னோட அமோனலைசிஸ். ஸோ அமோனலைசிஸ் இஸ் நாட் அ சூட்டபிள் மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் பிரைமரி அமின் பிகாஸ் during ammonolysis the products such as primary, secondary, tertiary and quaternary amine will be formed. Therefore the separation of this compound is not possible. Therefore it is not a suitable method. அப்ப அமோனலைசிஸ் வச்சு எப்படி நீ பிரைமரி அமீன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா பை டேக்கிங் எக்ஸஸ் ஆஃப் அமோனியா இன் அல்கைல் ஹாலைட் the major product formed is primary amine. சரியா? இதெல்லாம் தான் நம்ம கண்டென்ட். அடுத்து டைஅசிடைசேஷன். உனக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் டைஅசிடைசேஷன் ஃபார்முலா என்னதுமா, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன்? பென்சீன் NH2 இருக்கு. கம் ஆன், டைஅசிடைசேஷன் பண்ணா என்ன ரிஏஜென்ட் யூஸ் பண்ணனும்? NaNO2 plus HCl. So NaNO2 sodium nitrite in presence of HCl. இதுக்கு பதில் சம்டைம்ஸ் நீ என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா HNO2 யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் கொடுக்கும். சரியா? ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சீன்ல N2Cl கிடைக்கும். இது எந்த டிகிரில ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டா it is always stable only at 0 to 5 degrees Celsius. சரியா? this is only stable at 0 to 5 degrees Celsius. சரி, இதுதான் டைஅசிடைசேஷன். இப்போ இது அரோமேட்டிக்ல இது பாசிபிளான்னு கேட்டா எஸ், அரோமேட்டிக் அமீன்ல திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் உனக்கு கிடைக்க போற பென்சீன் N2Cl is ரெசனன்ஸ் ஸ்டேபிளைஸ்ட். சரியா? உன்னோட அரோமேட்டிக் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டேபிள். ஆனா இதே ரியாக்ஷனை CH3CH2 NH2 இதுல நான் பண்றேன். சரியா? சோ NaNO2 in presence of HCl இல்ல HNO2 ஏதோ ஒன்னு நான் போடுறேன். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3CH2 N2Cl கிடைக்கும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து அன்ஸ்டேபிள். இங்க ஏன் ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னு கேட்டா இட் இஸ் டியூ டு ரெசனன்ஸ். ஆனா இங்க ரெசனன்ஸ் கிடையாது, இது அன்ஸ்டேபிள். அப்ப என்ன ஆகும்னா உடனே இந்த ரியாக்ஷன் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ற மாதிரி எடுத்துப்போம். N2 கேஸா வெளில போயிடும். இந்த Cl H எடுத்துட்டு HCl வெளில போயிடும். அப்போ OH போய் அட்டாச் ஆயிட்டு யூ கெட் ஆல்கஹால். சரியா? சோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட் பிரைமரி அமீன் அதுவும் அலிஃபாட்டிக் அமீன் எடுத்தா it always gives alcohol. சரியா? அரோமேட்டிக் அமீன் எடுத்தா பென்சீன் N2Cl இருக்கும், அங்க இருந்து நிறைய ரியாக்ஷன் நம்மளால பண்ண முடியும். ஆனா அலிஃபாட்டிக் அமீன் எடுத்தா it is always gives alcohol. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் சொல்லுமா. ஏன் சார் அது அன்ஸ்டேபிளா இருக்கு? இங்க ஸ்டேபிள் எதனால சொன்னேன்? இங்க ரெசனன்ஸ் இருக்கறனால தான் ஸ்டேபிள் சொன்னேன். இங்க தான் ரெசனன்ஸ் இல்லையே. ஓகே சார். இதான் ரீசன். ஓகேமா. நெக்ஸ்ட் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். சோ என்னோட சாண்ட்மேயர் கேட்டர்மேன் எல்லாம் ஒண்ணுதான். என்னோட பென்சீன் N2Cl என்ன பண்ணலாம்? ப்ளீஸ் ரிமெம்பர் காப்பர் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல நீ எடுத்துக்கணும் சாண்ட்மேயர் தான். சரியா? சோ அப்ப காப்பர் either Cu2Cl2 யூஸ் பண்ணு in presence of HCl இல்ல Cu2Br2 யூஸ் பண்ணு in presence of HBr இல்ல CuCN யூஸ் பண்ணு in presence of HCl. நீ என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோ. the product that you get is இங்க நீ என்ன எடுத்துக்கியோ அந்த ப்ராடக்ட் தான் உனக்கு கிடைக்கும். so we get chlorobenzene, bromobenzene and cyanobenzene. This will be the answers. சரியா? இது சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ப்ளீஸ் ரிமெம்பர் காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. அப்போ உனக்கு பேர் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டா குப்ரஸ். சரியா? சோ குப்ரஸ் என்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க.
Right. Next, Gatterman reaction. Same benzene N2Cl, benzene diazonium chloride இருக்கு. இந்த benzene diazonium chlorideல சரியா, if you are taking மேல நீ சான்மேரிக் பார்த்தா அதே ரியாக்ஷன்ஸ் தான், சேஞ்சஸ் கிடையாது. ஆனா இதுல இருக்க ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, you supposed to take a pure copper in presence of HCl, copper in presence of HBr, இல்ல copper in presence of HCN. சரியா? ஆக்சுவலா சான்மேயரோட கேட்டர்மேனுக்கு வந்து ஈல்டு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? பென்சீன்ல குளோரின், பென்சீன்ல bromine, and you get cyanobenzene. So these are the products. Next, coupling reactions. One of the most important reaction, please remember, என்னோட coupling reaction பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த கிராஸ் ஸ்லாண்டிங்ல தான் எழுத சொல்லுவாங்க. சரியா? புக்லயும் இப்படிதான் இருக்கும். பென்சீன்ல N2Cl, N double bond N Cl, N2Cl இந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ பென்சீன் டயாசோனியம் குளோரைட்ல நீ ஃபீனால் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல அனிலைன் யூஸ் பண்ணாலும் சரி, ப்ளீஸ் ரிமெம்பர் இட் அண்டர்கோஸ் கப்ளிங் ரியாக்ஷன். அதாவது என்னோட ஃபீனால் யூஸ் பண்றேன், ஃபீனால்ல OH வந்து ஆக்டிவேட்டிங் குரூப்னால எதர் ஆர்த்தோ இல்ல பேரால போய் சப்ஸ்டிடியூஷன் நடக்கலாம்னு தெரியும். இப்ப பேரால ஆர்த்தோல நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பல்கி குரூப்புக்கும் அந்த OH முன்னாடி ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால நடக்காது. அப்போ பேரால தான் உனக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். சரியா? அப்ப என்ன ஆச்சு, இந்த ஹெச்சும் சிஎலும் HCl வெளில போயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் இது அப்படியே அங்க போய் செட்டில் ஆயிருக்கும். அண்ட் வி கெட் பென்சீன் N double bond N உட ஃபீனால். சரியா? இதே ரியாக்ஷன் N double bond N plus if you take aniline, இதையும் அதே ரியாக்ஷன் தான். இட் இஸ் an activating group. அப்போ ஆர்த்தோ பேராலா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் அண்ட் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி பேராலா தான் நடக்கும். ஆர்த்தோல ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அதனால ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, பென்சீன் N double bond N, அடுத்து NH2 குரூப். சரி, அடுத்து இதுல வந்து இதோட கலரை வந்து கேட்பானுங்க. சரியா? ப்ளீஸ் ரிமெம்பர், whenever you are using alcohol OH group, அப்போ உனக்கு கிடைக்க போற டை என்ன கலர் அப்படின்னு கேட்டா, இட் இஸ் a ஆரஞ்சு டை. சரியா? சோ எப்போ நீ ஆல்கஹால் ஃபீனால் எடுக்கிறியோ, OH குரூப் எடுத்துக்கிறியோ, அப்போ உனக்கு ஆரஞ்சு டை தான் கிடைக்கும். சப்போஸ் நீ அனிலைன் எடுத்தா, இட்ஸ் சப்போஸ் டு பி yellow டை. சரியா? கலரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆல்கஹால் ஆல் இருந்தா ஆரஞ்சு டை, இல்லைன்னா அது எல்லோ கலர் டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதே பென்சீன் N2Cl வேற என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, எஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். சம் ஆஃப் தெம் ஆர் லிட்டரலி வெரி. ஃபர்ஸ்ட் ஒன், சரியா? N2Cl என்னென்ன ஆட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் எத்தனால் ஆட் பண்ணலாம். ஸோ C2H5OH. ப்ளீஸ் ரிமெம்பர், பென்சீன்ல N2Cl ஆட் பண்ணாலும் சரி இல்ல H3PO4 பாஸ்பரிக் ஆசிட் ஆட் பண்ணாலும் சரி, the product that you will get is benzene. It is an important one, please remember. எத்தனால் இல்ல H3PO4 மாட்டினா உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா பென்சீன் தான் கிடைக்கும். சரியா? பாயிண்ட் 1. செகண்ட் பாயிண்ட், சப்போஸ் நீ வந்து வாட்டர் யூஸ் பண்ற இன் ஸ்லைட்லி வார்ம், அப்ப என்ன ஆகும்? H plus OH minus அப்ப என்ன பண்ணலாம்? N2 வெளியில போயிடும், H plus Cl minus வெளியில போயிடும், அப்போ OH போய் அட்டாச் ஆகும் and you end up with phenol. அப்ப preparation of phenolக்காகவும் நம்ம இதை காட்டலாம். நெக்ஸ்ட், பென்சீன் N2Cl HBF4 போட போற. இதுக்கு ஆக்சுவலா உனக்கு என்னன்னா, நீ ஃப்ளூரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு ரியாக்ஷன் which is called as Bals-Kieman reaction. ஸோ அப்போ H plus Cl minus N2 வெளில போயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? பென்சீன்ல N2BF4 கிடைக்கும் இன்டர்மீடியட். நீ ஹீட் பண்ணா போதும், N2 கேஸா வெளில போயிடும், BF4ல இருந்து BF3 வெளியில போயிடும். அப்போ ப்ராடக்ட் will be fluorobenzene. once again N2BF ல N2 வந்து N2 கேஸா வெளியில போயிடும், பிளஸ் BF4ல இருந்து BF3 வந்து
செட் வெளியில போயிடும். சரியா? ஜெனரலா போரானுக்கு வந்து வேலன்சி 3 தானே, BCl3 எல்லாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் BF3 வந்து வெளியே போயிடும். சரியா? சோ அப்போ இது ஒரு ரியாக்ஷன். இது பால் ஸ்கீமன், தட் இஸ் preparations of fluorobenzene. அடுத்து once again you can use HBF4 போட்டா உனக்கு பென்சீன் N2BF4 கிடைக்கும். இந்த N2BF4 ல சப்போஸ் if you use NaNO2 சோடியம் நைட்ரேட் நீ திரும்ப யூஸ் பண்ற அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? இதுல NaNO2 யூஸ் பண்ற அப்ப என்ன ஆகும், N2 வந்து N2 கேஸா போயிடும், BF4 ல இருந்து BF3 வெளியில போயிடும். அப்ப பேலன்ஸ் இருக்க ஒரு ஃப்ளூரின் என்ன பண்ணா அது வந்து சோடியம் கூட ரியாக்ட் ஆயிட்டு NaF போயிடும். அப்ப பேலன்ஸ் யார் இருப்பான்னு கேட்டா பென்சீன்ல NO2 ஃபார்ம் ஆகும். சோ அப்ப உன்னோட N2Cl NO2 மாத்தணும்னா நீ இதுதான் ரியாக்ஷன் பண்ணி ஆகணும். there is no other choice. N2Cl நைட்ரோ குரூப்பா மாத்தணும்னா நீ இப்படிதான் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் KI போட போற. KI போட்டா என்ன ஆகும், N2 வந்து N2 கேஸா வெளில போயிடும், Cl வந்து K கூட KCl வெளில போயிடும் and we get iodobenzene. so இதெல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரைட்டா? once again ethanol H3PO4 என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா பென்சீன். it is an important one, please remember. வாட்டர் போட்டு ஹீட் பண்ணா phenol கிடைக்கும், பால் ஸ்கீமன் இல்ல HBF4 போட்டு NaNO2 போட்டா நைட்ரோபென்சீன், இல்ல KI போட்டா iodobenzene. சரியா? please remember all these reactions. அடுத்து அசைலேஷன். சோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அனிலின்ல நீ அசைலேஷன் பண்ணா சரியா, நம்ம அசிட்டிக் நைட்ரேட் போட்டிருப்போம், CH3CO O COCH3 in presence of pyridine. என்ன ஆகும், NHல இந்த CH3CO வந்து H கூட எடுத்துட்டு போயிட்டு NH3COH வெளில போயிடும். அப்போ ப்ராடக்ட் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சீன்ல NHCOCH3 தான் கிடைக்கும். இதுதான் நம்மளோட அசைலேஷன் ஆஃப் அனிலின். சரியா? சோ இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஜெனரல் நைட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த அசைலேஷன் பண்ணிட்டு தான் நம்ம நைட்ரேஷன் பண்ணுவோம், அப்போதான் எனக்கு ப்ராடக்ட் பியூரா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சோ அப்போ இந்த ரியாக்ஷன் தான் இது. சரி சார், இது மட்டும் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஓகே. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चनல ரீசனிங் क्वेश्चनல என்னோட NH2 இருக்கு. இந்த NH2ல நான் என்ன பண்றேன், புரோமினேஷன் இல்ல நைட்ரேஷன் பண்றேன். என்ன ஆகும்னு படிச்சிருக்கோம், நைட்ரேஷன் பண்ணா நீ ஆசிட் போடுற, ஆசிட் போட்டா இங்க இருக்க ஒரு H+ வந்து இதுக்குள்ள போய் சேர்த்துட்டு NH3+ மாறுது, புரோட்டனேஷன் நடக்குது, அதனால அது விட்ராயிங் குரூப். அப்போ உனக்கு மெட்டா ப்ராடக்ட் வந்து 47% கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை பேசியிருப்போம். சரியா? அப்போ இது எனக்கு நடக்க கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், will do the acylation. அப்போ பென்சீன் NH2 அனிலின்ல நான் அசிட்டிக் நைட்ரேட் போட்டா எனக்கு பென்சீன்ல NHCOCH3 கிடைக்கும், which is called as அசிட்டானிலைடு. நேத்து நம்ம பேசுற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இதுதான். சரியா? ரைட் மா. நெக்ஸ்ட் இந்த சின்ன சின்ன நான் நேமிங் ரியாக்ஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு NO2 குரூப்பை NH2 குரூப்பா மாத்தணும். அப்ப நான் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, 2 இம்பார்ட்டன்ட் ரியேஜென்ட்ஸ். ஒன்னு டின் போட்டு இன் பிளஸ் ஆஃப் HCl போடலாம், இல்ல Fe போட்டு இன் பிளஸ் ஆஃப் HCl போடலாம். இந்த ரெண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். சரியா? NO2 NH2 மாத்துறதுக்கு இந்த ரெண்டு கேட்டலிஸ்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் cyanide. it is very very important in this reaction. உனக்கு RCN CH3CN இருக்கு. இதுல 2 types of hydrolysis பண்ணலாம். ஒன்னு hydrolysis with the presence of base, இல்ல இதுக்கு பேர் partial hydrolysis அப்படினும் சொல்லலாம். அப்போ என்ன பண்ற, RC இங்க ட்ரிபிள் பாண்ட் இருந்திருக்கும். ட்ரிபிள் பாண்ட்ல ரெண்டு பாண்ட் கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் கொடுக்க போற. அப்போ the product formed is RCONH2. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், அமைடு கிடைக்கும். This is point 1. இதே RCN குரூப்ல சம்டைம்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டா,
they will use complete hydrolysis. That is hydrolysis in presence of acid. சரியா? இப்போ என்ன நடக்கும்னா RCONH2 கிடைக்குதா இல்லன்னு சொல்ல இது ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்ண போற பாண்ட உடைச்சிட்டு இங்க ஒரு H இங்க ஒரு OH கொடுக்க போற and you end up with RCOOH plus NH3. இதுதான் உங்களோட பை ப்ராடக்ட்டா கிடைக்கும். அப்போ cyanide is very very important in this reaction. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த cyanide நீ என்ன பண்ண போறன்றதை வச்சு நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் பண்றியோ இல்லையோ பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் நிறைய பண்ணுவேன். அப்பதான் CONH2 கிடைக்கும். CONH2ல இருந்தா நீ ஃபர்தரா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா ஹாஃப்மேன் புரோமைட் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அவனால கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் therefore இந்த RCNல பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சோ என்னடா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட்க்கு என்னடா வரும்? CH3 CH2I இருக்கு, அதுல NaCN போட்டிருக்க ப்ராடக்ட் நம்ம வரும் CN. ரைட். ஏன் இதுல NC வரக்கூடாதா? இல்ல சார். ஏன் சார்? அது அயானிக் சார். எக்ஸாக்ட்லி, இது வந்து அயானிக்னால CN மைனஸ் தான் வரும். இதே AgCN போட்டா எனக்கு இது வந்து கோவலன்ட் பாண்ட், அப்போ உனக்கு ப்ராடக்ட் வந்து NC ல கிடைக்கும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். ஹாலல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஜன்ஸ். அப்போ ப்ராடக்ட்னா CH3 CH2 CN. நெக்ஸ்ட் என்ன பண்ற? OH மைனஸ் போட்டு பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ். அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? ஆல்கஹால். கம் ஆன். சயனைட்ல பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் பண்ண போற, வாட்டர் ஆட் பண்ண போற. இட் இஸ் CONH2. ஞாபகம் இருக்கா? இங்க ஆக்சிஜன் கொடுத்துட்டு இங்க ரெண்டு ஹைட்ரஜன் கொடு, பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸா இருந்தா அப்போ we get CONH2. நெக்ஸ்ட் அடுத்த ரிஏஜென்ட் NaOH போட்டு Br2 கொடுத்திருக்கான். அப்ப என்ன ரியாக்ஷன் இது? Hoffman bromamide reaction. அப்ப ப்ராடக்ட் CH3 CH2 NH2. ரைட்டா? இந்த CO குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எழுதலாமா? அப்போ CH3 CH2 NH2 இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷன் போடு. C6H5N2Cl இருக்கு, இதுல CuCN போடுற. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? C6H5N2Cl நான் பென்சீன் எழுதிக்கிறேன். ஸோ பென்சீன்ல N2Cl இருக்கு, இதுல CuCN போடுற என்ன ப்ராடக்ட் வரும்? Cyanobenzene. Cyanobenzene. நெக்ஸ்ட் இதுல H2O போட்டுட்டு ஃபர்தரா H+ போட்டிருக்க. அப்ப இது ஆசிட் யூஸ் பண்ணனால இட் இஸ் கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ். அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? ஒரு வாட்டி O போட்டு ஒரு வாட்டி H2 போட்டா CONH2, ஃபர்தரா ஒரு OH ஒரு H போட்டு அமோனியாவை வெளில போயிடும். அப்ப யூ கெட் கார்பாக்சிலிக் ஆசிட். சரியா? நெக்ஸ்ட் இதுல நீ என்ன பண்றனா அடுத்து அமின் குரூப் ஆட் பண்ண போற அண்ட் போட்டுட்டு ஹீட் பண்ற. இட் இஸ் மென்ஷன்ட். சரியா? क्वेश्चनல ஹீட் பண்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நவ இட் இஸ் an acid, this is a base. கரெக்ட்டா? அப்ப acid plus base gives salt plus water சொல்லலாமா? அப்ப உனக்கு என்ன ஆச்சு? இங்க இருக்க ஒரு OH இங்க இருக்க ஒரு H H2 வெளில போய்டும். அப்ப ப்ராடக்ட் you get is benzene with CONH2. சரியா? இதோட இன்டர்மீடியேட் வேணா நான் எழுதுற பாத்துக்கோ. பென்சீன்ல இன்டர்மீடியேட் எப்படி இருக்கும்? COO minus NH4+. இப்படிதான் என்னோட சால்ட் இருந்திருக்கும். இதை நீ ஹீட் பண்ணா மட்டும்தான் இது CONH2 கிடைக்கும். இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே வாடா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் போலாமா? ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. செகண்ட் ஒன் CH3 CH2 Br இருக்கு, அதுல KCN போட்டுருக்கு. அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? Br க்கு பதிலா CN. அடுத்து LiAlH4 போட்டுருக்க. இது என்ன ரிஏஜென்ட்? Strong reducing agent. It is a reducing agent. அப்ப C triple bond N என்ன பண்ணலாம்? ரெண்டு பாண்டோட ரெண்டு பேருக்கு ஹைட்ரஜன் கொடுக்கலாமா? அப்ப ப்ராடக்ட் வந்து CH3
CH2 இந்த கார்பன் another CH2 அடுத்து ஒரு NH2 கிடைக்கும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றேன்? HNO2 போடுறேன். என்னவா ப்ராடக்ட் வரும்? சார் இதுல இப்போ வந்துச்சுன்னா நம்ம டைரக்டா போட்டுடலாமா இல்ல இன்டர்மீடியட் போடணுமா சார்? போட்டுடலாம்டா. இன்டர்மீடியட்லாம் காட்டணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது அன்ஸ்டேபிள். அப்போ ப்ராடக்ட் வந்து CH3 CH2 NH2 பதில் N2Cl மாறி இருக்கும். ஆனா அன்ஸ்டேபிள். அப்போ உனக்கு என்னவா மாறிடும்? ஆல்கஹாலா மாறிடும். இதுதான் உன்னோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ரியாக்ஷன் எதுடா? நைட்ரோபென்சன்ல Fe போட்டு HCl போட்டிருக்காங்க. என்ன ப்ராடக்ட் வரும்? aniline. நெக்ஸ்ட் அடுத்த ரியாக்ஷன் Benzene diazonium chloride. பென்சீன் N2Cl. நெக்ஸ்ட் ஃபர்தரா H2O போட்டு ஹீட் பண்ணிருக்கான். Phenol. We get phenol. Okay. Next CH3COH ல NH3 போட்டிருக்கான். அப்ப என்ன ப்ராடக்ட் வரும்? போட்டு ஹீட்டும் பண்ணிருக்காங்க. அமைடு சார். So CONH2 அமைடு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் NaOBr போட்டிருக்கான். என்னவா இருந்திருக்கும் இது? இது அமைடு, இங்க புரோமின் இருக்கு, ரைட்டா? அப்போ கண்டிப்பா என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஹாஃப்மேன் புரோமைடு ரியாக்ஷன். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3NH2. Next, you are having NaNO2 in presence of HCl. What is the product you will get? CH3OH. சரியா? CH3OH. என்னோட NH2 N2Cl மாறும், but it is aliphatic, therefore it is unstable, therefore it produces alcohol. Next, CCH by NO2 இருக்கு. NO2 ல FeCl போட்டா Aniline. ஓகே, அனிலின்ல ஃபர்தரா HNO2 போடுறாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? Come on, Benzene HNO2. diazonium chloride. We get benzene diazonium chloride. Next, இந்த benzene diazonium chloride ல alcohol phenol ஆட் பண்ணிருக்காங்க. என்ன ரியாக்ஷன் அது? Coupling reaction. It's a coupling reaction. அப்ப coupling reaction திரும்ப இந்த மாதிரி எழுதலாமா? So அப்ப பென்சீன்ல N double bond NCl plus என்னோட phenol. phenol வந்து எப்படி பண்ணணும்? அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். கரெக்ட்டா? OH இந்த பக்கம் போட்டுக்கோ, H இங்க போட்டுக்கோ. அப்ப HCl வெளில போய்டும். அப்ப இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுனா உன்னோட ஆன்சரா? So we get benzene N double bond N benzene with phenol. இதுதான் உன்னோட ஆன்சர். So please remember N2Cl ல phenol இல்ல aniline போட்டா it is a coupling reaction. சரியா? இது என்ன கலர் டைடா? என்ன கலர் இது? ஆரஞ்சு. ஆல்கஹால் இருக்கு, அதனால இது வந்து ஆரஞ்சு கலர். நெக்ஸ்ட் இட்ஸ் a one step reaction. என்ன ப்ராடக்ட் வரும் சொல்லு? குளோரோஃபார்ம் போட்டு ஆல்கஹால் KOH போட்டுருக்கான். C6H5NC. Okay. Name of the reaction is called as? Carbylamine reaction. It is carbylamine reaction. இது எதை வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும்? என்ன கலரா இல்ல எதை வச்சு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும் இந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்றது? ஃபவுல் ஸ்மெல் சார். It is foul smell. Next, CCH5N2Cl இதுல H3PO2 யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ப்ராடக்ட் வரும்? Benzene. We get benzene. சரியா? சோ நம்ம வந்து எத்தனால் கொடுத்திருப்போம். நான் एक्चुअली H3PO4 னு போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, H3PO2. சரியா? இந்த ரெண்டுத்துல எது போட்டாலும் சரி you will get benzene. சரியா? நெக்ஸ்ட், அனிலின்ல H2SO4 போட்டிருக்கேன். பென்சீன் NH2. நீ சல்ஃபனேஷன் பண்ற. அப்ப என்ன பண்ணலாம்? பேரால சல்ஃபனேஷன் பண்ணலாமா? SO3H போட்டுடலாமா? ரைட்டா? இதுதான் என்னோட ப்ராடக்ட். நெக்ஸ்ட், என்னோட பென்சீன் டயாசோனியம் குளோரைட்ல ஆல்கஹால் யூஸ் பண்ணிருக்காண்டா. C2H5OH. என்ன ப்ராடக்ட் வரும்? Benzene. இட் இஸ் a benzene. சரியா? ரியாக்ஷன்ஸ் மறந்துடாத. அடுத்து என்னோட CCH2 ல Br2 யூஸ் பண்ணிருக்கேன். Br2 போட்டா என்ன ப்ராடக்ட் வரும்? அக்வஸ். அதுவும் நம்ம ஆல்கஹால்ல இருந்து படிச்சிட்டு இருக்கோம். அக்வஸ்னா என்ன வரும்? நான் போலார் சால்வெண்ட்.
CS2 அப்படிலாம் போட்டா என்ன வரும் படிச்சிருக்கோம். அப்புறம் அனிலின்ல Br2 aqueous என்ன ப்ராடக்ட் வரும்? 2,4,6 எஸ். tribromo aniline. NH இதுல புரோமின் அண்ட் புரோமின். சரியா? நெக்ஸ்ட் C6H5NH2 ல CH3CO twice O. என்ன ப்ராடக்ட் வரும்? என்ன ரியாக்ஷன் இது? Acetylation. ஓகே, அசிட்டைலேஷன். அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் CH3CO எடுத்துட்டு போயிடும். அப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்க இன்னொரு CO வந்து அதுல போய் அட்டாச் ஆகும். So we get NHCOCH3. ஸோ உன்னோட அசிட்டா அனிலைட் உனக்கு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் தி ஃபாலோயிங். இந்த 16th ஒன்னையும் 14th ஒன்னையும் இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க. சரியா? டெஃபினெட்லி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இது நான் மொத்தமா ஒரே அடியில போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டா நீ ஒரேடியா ஆன்சர் சொல்ல முடியுன்றதுக்காக. Fe போட்டு HCl போட்டா, கம் ஆன் காவ்யா, பிரஜின், நிகிலேஷ், எவ்ரிவன். சோ என்னோட NO2 FeHCl போட்டா அந்த NO2 NH2 ஆ மாறும். அடுத்து NaNO2 போட்டு HCl போட்டா N2Cl. N2Cl diacetyl chloride மாறும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन, CH3CH2 ல NaCN போட்டுருக்கா. அப்ப என்ன ரியாக்ஷன் நடக்கும்? I க்கு பதிலா CN வரும். CH3CH2 CN கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ் னு கொடுத்திருக்க. அப்ப இந்த சயனைட் என்னவா மாறணும்? அமைடா மாறணும். CONH2 ஆ மாறணும். நெக்ஸ்ட் NaOH போட்டு Br2 போட்டுருக்க. அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? CH3CH2NH2. இந்த CO குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராடக்ட் எழுது. அப்ப ஆன்சர் இஸ் CH3CH2NH2. அடுத்து KCN போட்டிருக்க. அப்போ CN ஆ மாறுச்சு. நெக்ஸ்ட் LiAlH4 போட்டிருக்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், இந்த நைட்ரஜனுக்கு 2 ஹைட்ரஜன். அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? CH3CH2 CH2NH2. மிஸ்டர் நிதிஷ், சொல்லுங்க சார். ஸ்ரீயா, நிரஞ்சனா, தான்யா அண்ட் ஆல். அவசரப்பட்டு சரியா வேக வேகமா எழுதுறேன்னு சொல்லி ப்ளீஸ் ரிமெம்பர், இங்க 3 கார்பன் இருக்கு. சரியா? அப்ப 3 கார்பனுக்கும் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிட்டு தான் போகணும். ப்ளீஸ் ரிமெம்பர். அவசரமா போறேன்னு சொல்லி தப்பா எழுதிட்டு போவாதீங்க. அண்ட் ஆல் எவ்ரிவன். சரியா? சோ LiAlH4 போட்டா அந்த சயனைடு. சரியா? 3 கார்பன் இருக்கு. அப்ப 3 கார்பனுக்கு ஹைட்ரஜன் போட்டு NH2 போடும். நெக்ஸ்ட் HNO2 போட்டா என்னடா ப்ராடக்ட் வரும்? Alcohol. சோ அப்ப CH3CH2 NH2 க்கு பதில் OH போடு. சரியா? நெக்ஸ்ட் CH3COH ல NH3 போட்டு ஹீட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருக்க ஒரு OH, இங்க இருக்க ஒரு H. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? CH3CONH2. சப்போஸ் இங்க என்ன வரும்ன்றது தெரியலனா கூட இங்க யோசிச்சு பாரு. இங்க NaOBr னு கொடுத்திருக்காங்க. NaOBr போடல, இது ஹாஃப் மேன் புரோமைடுறான். அப்ப கண்டிப்பா இது CONH2 வரணும்ன்றத இன்னொரு வாட்டி ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஹாஃப் மேன் புரோமைட் பண்ணா ப்ராடக்ட் என்னடா வரும்? CH3NH2. CH3NH2. நெக்ஸ்ட் NaNO2 போட்டு HCl போட்டுருக்கான். அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? Alcohol. You get alcohol. நெக்ஸ்ட் C6H5NO2 இருக்கு. Fe போட்டு HCl போட்டுருக்கு. அப்ப என்ன ப்ராடக்ட் வரும்? Aniline. Aniline. So we get aniline. Aniline ல HNO2 போட்டுருக்கான். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? Benzene diacetyl chloride. Benzene diacetyl chloride. அப்போ ஒரு 5 क्वेश्चन சார் ஒரு டவுட் சார். சொல்லுமா. போன ஸ்லைட்ல NaNO2HCl வந்தா இல்ல சார், அடுத்த இந்த क्वेश्चन சார், क्वेश्चन அதுல தான் சார். இதுல NaNO2HCl வந்து ஆல்கஹாலா மாறுமா சார்? இது பிரைமரி அமீன்ல. ஓகே. ஐ மீன் அலிஃபாட்டிக்.
உனக்கு அரோமேட்டிக்கா இருந்தா அது வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் ரியாக்ஷன் N2Cl ஸ்டேபிளா இருக்கும். இதே அலிஃபாட்டிக் அமீனா இருந்தா அது ஸ்டெபிலைஸா இருக்காதுல்ல, ரெசனன்ஸ் இல்லல்ல அதுல. ஓகே சார். நெக்ஸ்ட் அடுத்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? அது ப்ராடக்ட் நம்ம வரும். குளோரோஃபார்ம் போட்டு KOH போட்டுருக்க, என்ன ரியாக்ஷன் இது? கார்பலமைன் ரியாக்ஷன். கார்பலமைன் ரியாக்ஷன். அப்ப என்ன ப்ராடக்ட் வரும்? C6H5NC ஐசோசைனேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் உங்களோட அனிலின்ல புரோமின் போட்டு அக்வஸ் போட்டுருக்க, அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். நெக்ஸ்ட் உங்களோட அனிலின்ல H2SO4 கான்சென்ட்ரேட்டட் திரும்ப போட்டிருக்க, அப்ப ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டா மறுபடியும் பென்சீன் NH2ல SO3H, சரியா, சல்போனிக் ஆசிட் கிடைக்கும். சார் நெக்ஸ்ட் இது ஏன் சொல்லுங்க. பேரால இது விட்ராய் அந்த ஆர்த்தோல ரிப்பல்ஷன் நடக்கும். ஸ்விட்ராயனாவும் எழுதலாம், ஸ்விட்ராயனாவும் எழுதலாம், தப்பு இல்ல. சோ இங்க இருக்க NH2 வந்து இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனை வாங்கிட்டு can form NH3+ இல்ல SO3- ஆவும் கிடைக்கும், தப்பு இல்ல. ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வரும் சொல்லு? போன வாட்டி நீ சொல்லவே இல்லை, இந்த வாட்டி சொல்லுங்க. NHCOCH3. ரைட்டா? சோ ஒரு ஹைட்ரஜன் இந்த CH3COO ரிமூவ் பண்ணிருக்கோம். பிராக்கெட்ல 2 வாட்டி இருக்குல்ல, அந்த ரெண்டாவது வாட்டி இருக்க COCH3 போய் அட்டாச் ஆகும். இதுக்கு பேர் என்னது? அசிட்டலேஷன். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் அசிட்டிலேஷன். இந்த ப்ராடக்ட்டோட பேரு அசிட்டா அனிலைடு. சார் இதுல இருந்து எப்படி அனிலின் கொண்டு வரணும்? மறுபடியும் நீ வந்து ஒரு சின்ன ஆசிட் போட்டா அனிலின் வந்துரும். ஆசிடோ பேஸோ என்ன வேணா பண்ணலாம். இத வச்சு இந்த ஜிங்க் இந்த BRC எல்லாம் ஆட் பண்ணுவாங்க தானே? ஆமா, இதுக்கு அப்புறம் நைட்ரேஷன் பண்ணலாம், புரோமினேஷன் பண்ணலாம், பண்ணா ஒரு மோனோ ப்ராடக்ட் கிடைக்கும், பேரா ப்ராடக்ட் மட்டும் கிடைக்கும். ஓகே சார். நெக்ஸ்ட் CH3CN H2O போட்டு ஆசிட் போட்டுருக்க, அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? H+ போட்டுருக்க. COH. சோ அப்போ இது வந்து கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ். அப்போ CH3COOH. நெக்ஸ்ட் அமோனியா போட்டு ஹீட் பண்ணிருக்க, அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? CH3CONH2. அடுத்து NaOH Br2 போட்டுருக்க, அப்ப ப்ராடக்ட் CH3NH2. நெக்ஸ்ட் CH3COH இருக்கு, அமோனியா இருக்கு, அப்ப ப்ராடக்ட் ஹீட் பண்ற, so we get CH3CONH2. அடுத்து NaOH போட்டு Br2 போட்டுருக்க, இது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3NH2. நெக்ஸ்ட் ஃபர்தரா குளோரோஃபார்ம் போட்டு ஆல்கஹாலிக் KOH போட்டுருக்க, அப்ப பேர் என்ன? CH3NC ஐசோசைனேட். சரியா? ரைட். இதோட நம்ம எடுத்தது முடிஞ்சுச்சு. இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் பேசலாம், இதோட முடிஞ்சிருச்சு. So the next one is Hinsberg reagent. சரியா? Hinsberg reagent. இந்த Hinsberg reagent எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, பிரைமரி ஆர் செகண்டரி ஆர் டெர்ஷரி அமீன் இவங்க 3 பேரை டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். சரியா? தட் இஸ் லெட்ஸ் சே இப்போ வந்து என்கிட்ட ஒரு பிரைமரி அமீன் இருக்கு, ஒரு செகண்டரி அமீன் இருக்கு, ஒரு டெர்ஷரி அமீன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இதுல ஹின்ஸ்பர்கோட ரியேஜென்ட் போட போறேன். ஹின்ஸ்பர்கோட ரியேஜென்ட் யாருன்னா பென்சீன் சல்போனைல் குளோரைடு. இதுதான் அதோட ரியேஜென்ட், பென்சீன் சல்போனைல் குளோரைடு. அதாவது பென்சீன்ல SO2 சரியா, Cl. இதுதான் என்னோட பென்சீன் சல்போனைல் குளோரைடு. இது நீ எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டா SO2 Cl with benzene. இதுதான் பென்சீன் சல்போனைல் குளோரைடு. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இங்க இருக்க குளோரினும் இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணு, அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3NH SO2 பென்சீன், இது கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க பண்ற என்ன ஆகும்? பென்சீன் சல்போனைல் குளோரைடு
ரியாக்ஷன் ஒன்ஸ் அகைன் இங்க இருக்க ஹெச்சும் சிஎலும் ரியாக்ட் ஆயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைச்சது? CH3NCH3 SO2 நெக்ஸ்ட் பென்சின். இங்க என்னடா ரியாக்ஷன் கிடைக்கும்? No reaction. So it is no reaction. ஏன் அப்படின்னு கேட்டா இதுல அசிடிக் ஹைட்ரஜன் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் அப்போ டெர்ஷரியை டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம் வித் பிரைமரி அண்ட் செகண்டரி. அடுத்து இந்த இதுவும் ஒயிட் பிரிசிபிடேட் தான் கிடைக்கும், இதுவும் ஒயிட் பிரிசிபிடேட் தான் கிடைக்கும். இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நான் ஒரு பேஸ் ஆட் பண்றேன் which is KOH. இங்க என்ன ஆச்சு? இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, அப்போ இந்த H வந்து OH எடுத்துட்டு போயிடும். அப்போ இந்த K வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். அப்போ வில் கெட் தி ப்ராடக்ட் லைக் CH3N K. N பிளஸ் N வந்து மைனஸா இருக்கும், K பிளஸ்ஸா இருக்கும். SO2 பென்சின். சோ இது உனக்கு கிடைக்கும். சோ அப்ப ஆசிட் பிளஸ் பேஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அப்ப ஆசிட் பிளஸ் பேஸ் gives salt. அப்ப சால்ட்டா இருந்தா இது கண்டிப்பா soluble in water இருந்திருக்கணும். சரியா? அப்ப soluble in aqueous alkali அப்படின்னு சொல்லலாம். அப்ப soluble in alkali. இப்போ இதே ரியாக்ஷனை நான் என்னோட செகண்ட் டைமென்ஷனுக்கு பண்றேன். என்ன ரியாக்ஷன் நடக்கும்? எனக்கு நைட்ரஜன்ல ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ உனக்கு என்ன ஆகும்னா நோ ரியாக்ஷன். சரி, இப்போ எனக்கு இங்க ஒரு ஒயிட் பிரிசிபிடேட் கிடைச்சதுன்னு சொன்னோம்ல, இந்த ஒயிட் பிரிசிபிடேட்டை நான் KOH போட்டா எனக்கு ரியாக்ஷன் நடக்கல. அப்போ உனக்கு இட் இஸ் இன்சாலுபிள் இன் ஆல்கலிக் KOH. இல்ல அக்வஸ் KOH. சோ அப்போ இதுதான் என்னோட பாயிண்ட். அப்போ நான் பிரைமரி அமீன் எடுத்தா எனக்கு ரியாக்ஷன் நடந்துச்சு அண்ட் ஃபைனலா உனக்கு கிடைச்சது இட் இஸ் சாலபிள் இன் ஆல்கலி. இதே செகண்டரி அமீன் எடுத்தா ரியாக்ஷன் நடந்துச்சு இட் இஸ் இன்சாலபிள் இன் ஆல்கலி ஆர் ஆல்கலைன் KOH. இதே டெர்ஷரி அமீன் எடுத்தா எனக்கு ஸ்டார்டிங்லயே ரியாக்ஷன் நடக்கல, therefore it is எல்லாத்துக்கும் RNH2 இருக்கு, R2NH, இது R3N எடுத்துக்கலாம். சரியா? சோ இட் இஸ் நோ ரியாக்ஷன் உன்னோட ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. ஏன் இது சாலிபிள் ஆச்சு? இதுல ஆல்பா ஹைட்ரஜன், அதுல அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு, அசிடிக் ஹைட்ரஜன் இருக்குன்னு போடலாம். இதுல அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு. ஏன் இது இன்சாலிபிளா இருக்கு? ஏன்னா இதுல அசிடிக் ஹைட்ரஜன் கிடையாது. சரியா? இதுதான் உன்னோட ரீசன். இப்போ இது உனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் கேட்கிறேன், என்ன ஆன்சர் சொல்றதுன்னு கொஞ்சம் யோசி. So how can you distinguish methylamine and dimethylamine? என்னவா பண்ணலாம்? மெத்தில் பிரைமரி, டைமெத்தில் வந்து செகண்டரி. இது பிரைமரி, இது செகண்டரி. ஆல்கலியில டைமெத்தில் வந்து ரியாக்ஷன் போகாது. சரி, ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? இது வந்து கார்பலமின் ரியாக்ஷன் நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லாமே. கரெக்டா? கார்பலமின் நடந்தா இது வந்து ஃபவுல் ஸ்மெல் கொடுக்கும், அது வந்து ஃபவுல் ஸ்மெல் கொடுக்காதே, போதுமே. சரியா? அப்ப பிரைமரி அமீன் வந்தா நீ இதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடு வித் தி ஹெல்ப் ஆஃப் கார்பலமின். நெக்ஸ்ட் என்னோட அனிலின் இருக்கு. அடுத்து என்னோட டெர்ஷரி அமீன் இருக்கு. என்னமா பண்ணலாம்? கம் ஆன், பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கண்டுபிடிச்சாதான் நீ பண்ண முடியும். சொல்லு. இதுக்கும் கார்பலமின் பண்ணலாம்ல. இது பிரைமரி டெர்ஷரி, அப்ப இதுக்கும் கார்பலமின் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன்மா பண்ணலாம்? செகண்டரி டெர்ஷரி. நல்லா இட்ஸ் a secondary and tertiary. அப்ப என்ன பண்ணலாம்?
now we can use Hinsberg reagent. அப்ப Hinsberg reagent பண்ணா secondary react ஆகும், tertiary react ஆகாது. secondary white precipitate தரும், tertiary வந்து white precipitate தராது. சரியா? next இதுதான் last and final question. எனக்கு வந்து CH3NH2 இருக்கு and பென்சீன்ல NH2 இருக்கு. how can you differentiate? கார்பன் எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே பிரைமரி தான். ரெண்டுமே பிரைமரி ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்டா, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? வேற என்ன பண்ணலாம் அப்போ? the answer is எப்போ உனக்கு ரெண்டு பிரைமரி கேக்குறானா என்னது? கேக்கல நிதிஷ்? எதுவும் சார், எதுவும் இல்லை. சரி, அப்போ உனக்கு யோசனை இல்லை என்ன பண்றது, அப்படிதானே? சரி, the simple answer is you can do coupling reaction. so யாரு coupling reaction பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அவனோட அரோமேட்டிக் அமீனுக்கு coupling reaction பண்ண முடியும், இதுக்கு பண்ண முடியாது. ஏன்? இதுல நான் NaNO2 போடுவேன், போட்டா பென்சீன் N2Cl கிடைக்கும். அந்த பென்சீன் N2Cl ல நான் என்ன பண்ண போறேன், ஃபர்தரா என்னோட ஃபீனால் நான் போட போறேன், I'll get orange color dye. ஆனா இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் NaNO2 போட்டா அது ஆல்கஹாலா போயிடும். I cannot produce that orange color dye or so called color. சரியா? சோ அப்போ ரெண்டு பிரைமரி அமீன் வந்தா the only thing that you have to think is coupling reaction. அப்போ இந்த நாலு மட்டும் தான் நீ distinguish யூஸ் பண்ண போற. அப்போ distinguish if it is primary amine versus secondary amine, you can do carbyl amine. Primary amine versus tertiary amine, you can do carbyl amine. If it is secondary versus tertiary, you can go for Hinsberg reagent. If it is primary versus primary, ரெண்டுமே பிரைமரியா இருக்கும்போது அப்ப கண்டிப்பா டிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ ஒன்னு வந்து அலிஃபாட்டிக்கா கொடுத்துருப்பான், இன்னொன்னு அரோமேட்டிக்கா கொடுத்துருப்பான். அப்ப நீ யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கப்ளிங் ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம். கப்ளிங் ரியாக்ஷன் அரோமேட்டிக் அமினுக்கு ஆன்சர் பண்ணும், அலிஃபாட்டிக்கு ஆன்சர் பண்ணாது. ஹின்ஸ்பர்க் செகண்டரிக்கு ஆன்சர் பண்ணும், டெர்ஷரிக்கு ஆன்சர் பண்ணாது. கார்பன் அமின் பிரைமரி, அது அலிஃபாட்டிக் அரோமேட்டிக் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இங்க ரியாக்ஷன் நடக்கும், இன்னொன்னு நடக்காது. இதுதான் உன்னோட டிஸ்டிங்யூஷ் டெஸ்ட் ஃபார் அமின்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியா. சோ நம்ம நாளையில இருந்து ஆக்சுவலா PYQ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். எனி டவுட்ஸ் மா இப்போ நம்ம பேசுனதுல? எப்படி ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இந்த ABC அப்படின்னு வேர்டிங் क्वेश्चंसலாம் வந்துச்சு, அதே மாதிரி அமீன்லயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எஸ், அமீன்ல சான்சஸ் உன்னோட क्वेश्चंस கேட்டால் ரொம்ப 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 சிம்பிளா தான் இருக்கும், அதனால ஈஸியா போட முடியும். சரியா? எஸ், those who are having doubts we can discuss.